வாலண்டியர்ஸ் இந்த ஆர்கனைசிங் டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ நல்லா இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பேர்லாம் வாசிக்கிறேன், அவங்களுக்குள்ள சர்டிஃபிகேட் அண்ட் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். அதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சிவகௌதம், வெங்கடேஷ், சங்கீதலக்ஷ்மி, சதீஷ் கே, ஜெய் கார்த்திகா, தேவதர்ஷினி, வேணு கபிலன், மதி பிரகாஷ், தேவராஜன், ஸ்வேதா, மதி பிரகாஷ் வந்தாச்சா? மதி பிரகாஷ், ஸ்வேதா, அன்பு செல்வன், அன்பு செல்வன், மாரீஸ்வரன், யுவன்ராஜ், மாரீஸ்வரன், 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 யுவன்ராஜ், ஷர்மிளா, ஹரிஹரன், 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 பாலாஜி, பி ஷர்மிளா, பி ஷர்மிளா, ஓகே, பி தீபிகா, தீபிகா, சுதன் எஸ் பாலாஜி, ரெண்டு பேர் வரலன்னு நினைக்கிறேன். சுதன் எஸ் பாலாஜி எங்க? சுதன் பாலாஜி. நவ் முக்கியமாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ். கரெக்ட் ராஜா? ஓட் ஆஃப் அவ்வளோதான் இருக்குது. இல்லை சார், சர்டிஃபிகேட் இல்லை சார், ஆனால் அவன் வாலண்டியர். ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன். அப்புறம் என்னுடைய ரெக்வஸ்ட், அந்த 4 பேர் டான்ஸ் ஆடினாங்கல்ல ராஜா, அவங்களுக்கு ஒரு 4 கிஃப்ட் கொடுங்க. அம்மா நம்ம குரூப் டான்ஸ் குரூப் வாங்க. இவங்க வந்து என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க நேத்திக்கிலேருந்து. அண்ணா வாங்க நடுவில் ஆடலாம், சின்ன ஸ்டெப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நைட்டு ரூம்லலாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த 2 ஸ்டெப்புக்கு. தேங்க்யூ வெரி மச். இதில் அகாடமிக்காகவும் ஸ்கோர் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்குது, லாஸ்ட் பெஞ்ச் இருக்குது. ஃபண்டாஸ்டிக் ஜாப். இவங்களுக்கு கொடுத்தது 4 பேர் சரி, ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க. ராஜா சிங்கிங்க்கும் சொல்லிடுங்க. சிங்கிங் எங்கே இருக்கா? அவள் நீ வாமா, ஸ்டேஜில் வந்து நினைக்கோ. இந்த ப்ரோக்ராமுடைய ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் அக்னி குஞ்சோண்டு கண்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல பாரதி, அது மாதிரி தான். ராஜா வந்து ஒரு நாள் தற்சயமாக பிஹெச்என்எஸ்என் அலுமினி குரூப்பில் போடுறாப்புல, அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்க, இதுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம். அங்கே அதை ஊதி 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 பெருசாக்கியிருக்கிறோம். ஸோ இட் வாஸ் அ கிக் ஸ்டார்ட் பை ராஜா. நம்ம அதை அப்படியே ஒரு 3 இயர் மட்டும் மீட் பண்ணுவோம். 87, 88, 89 மட்டும் மீட் பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது போக போக போகுது போகுது போகுது. ஒவ்வொரு வருஷம் 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க, கடைசியில் 300 பேர். இன்றைக்கி வந்து
எனக்கு கணக்கு வந்திருக்க டீட்டெயில்ஸ் படி பார்த்தா 280 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து. அது எப்படின்னா நம்ம பீடாக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காரு, அண்ணா 200 சொன்னீங்க, 280 பீடா போட்டிருக்கேண்ணா அப்படின்னாரு. சந்தோஷம், ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. வாங்கின சாப்பாடு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, எல்லாம் காலி. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. போது இன்னும் கொஞ்சம் டீ குடித்து சாப்பிட்லாம். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற ராஜா, உங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் இட். இவ்வளோ டிசிப்ளின்டாக க்ரௌடும் சரி, ப்ரோஃபேஸ் வாட்ஸ்அப் குரூப்பும் சரி, இது வரைக்கும் பார்த்ததில்லை. இவ்வளோ டிசிப்ளின்டு வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை இன்னும் நிறைய தூரத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. விசிஎஸ் ஆப் இருக்கு இல்லையா, விசிஎஸ் மொபைல் ஆப், அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஈவன் வி வாண்டட் யோகேஷ் டு டாக் 2 minutes, வி வாண்டட் சுதந்திரராஜன் டு டாக் 2 minutes. பட் இந்த நான் சொன்ன பிளான் இசட்டில் போயிட்டுருக்கோம், ரிவர்ஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். அதனால் எல்லாம் குழம்பிருக்கும். ஏதாவது விட்டு போயிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. யாரையாவது மென்ஷன் பண்ணல, யாரையாவது நம்ம ஹானர் பண்ணலன்னு நினச்சிருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஆர்கனைசிங் டீம் சார்பாக நான் இந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். சார், உங்களுக்கு சங்கடம் தரப்பாக எதுவும் நடந்திருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ராஜா. எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக நம்ம நன்றியுரை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டுடைய ஃபார்மாலிட்டி. ஆனால் இந்த நன்றி அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் முடிக்க முடியுமா அப்படின்னா நான் யோசித்து பார்க்குறேன். இந்த நன்றியை எங்கே ஆரம்பிக்கிறது, இல்லை எங்கே முடிக்கிறது, இல்லை யாருக்கிட்ட ஆரம்பிக்கிறது, இல்லை யாருக்கிட்ட முடிக்கிறது, இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய பேர் நம்ம நன்றியை இதயத்தில் வச்சுருப்போம், ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம், சரியா? ஆனால் சொல்லணும்னு நினச்சிருப்போம், ஆனால் சொல்ல மறந்துருப்போம். இந்த நன்றியை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இன்ஸ்டியூஷன் தான், கரெக்டுங்களா? இந்த இன்ஸ்டியூஷன் நமக்கு என்னதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு யோசித்தோம்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா பேர் பேசிட்டாங்க. நமக்கு ஓப்பன் லைப்ரரி இருந்தது, நமக்கு ஓப்பன் கிளாஸ் ரூம் இருந்தது, நமக்கு வந்து லேப் வந்து எனி டைம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, அதை ரன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை கொடுத்துருக்கு. அப்போ அதை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களாக நம்ம நிறையா பயன்பட்டுருக்கோம், சரியா? அப்போ இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம முதல்ல நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், சரிங்களா? நிர்வாகம்னா ஒரு சைடு வந்து நம்ம அகாடமிக் சைடுன்னு சொல்லுவோம், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு அந்த அகாடமிக் சைடுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம அகாடமிக் சைடு வந்து நல்லாயிருக்கும். அப்போது அந்த நிர்வாகம் நம்ம கல்லூரி ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்தே பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நிர்வாகிகளுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம், சரிங்களா? இப்போ அந்த நிர்வாகத்துக்கு அப்புறமா காலையில் நமக்கு வந்து டாக்டர் சாரதி சார் வந்திருந்தாங்க, பிரின்ஸிபல் சார் வந்திருந்தாங்க. வந்து நம்ம டீச்சர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு போனாங்க, சரியா? அவங்களுக்கு நம்ம அலுமினி சார்பாக மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம். நம்ம ஆசிரியர்களுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கவிதையாக நான் படித்த ஞாபகம் இருக்குது. அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டீச்சர்ஸ்கிட்ட போகலாம். நீர் தேடி நெடுந்தூரம் பாயும் வேர், நீர் தேடி நெடுந்தூரம் பாயும் வேர், விதை சுமந்து பறந்து எச்சமிடும் பறவை, விதை சுமந்து பறந்து எச்சமிடும் பறவை, கடல் பருகி மிதந்து எங்கோ பொழியும் மேகமென, அடையாள அட்டைகளற்ற எல்லையற்ற பெருவாழ்வு. இந்த எல்லையற்ற பெருவாழ்வை தந்த பெருமக்கள் நம் ஆசிரிய பெருமக்கள். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அதாவது எல்லைகளற்ற அடையாள அட்டைகளற்ற எல்லைகளற்ற பெருவாழ்வு. நம்ம எங்கெங்கெல்லாம் பறந்து போயிருக்கிறோம், கடல் கடந்து பறந்து போயிருக்கிறோம். அப்போ இத்தனைக்கு காரணம் இந்த கல்லூரியும் நமக்கு கிடைத்த பேராசிரியர்களும். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்ம நன்றி சொல்கிறோம். கதிரவளவகுமார் சார், ஒவ்வொருத்தரை பற்றி நான் தனித்தனியாக பேசணும்னா அது நிறைய டைம் இருக்குது. ஆனால் அது பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை. அதனால் என்னுடைய குருக்களான கதிரவளவகுமார் சார், அதுக்கடுத்து டிசி சார், அதுக்கடுத்து ஆர்பி சார் அண்ட் இளங்கோ சார், இவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா என்னுடைய கோர் டீம் இருக்கிறாங்க. கோர் டீம் இது வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் டீம். இந்த கோர் டீமில்
நம்ம கீழே இருந்து அசெண்டிங் ஆர்டரில் ஆரம்பிக்கிறதா இல்லை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி அசெண்டிங் ஆர்டரில் இருந்து ஆரம்பிப்போம். எங்கள் ஐடியா டேங்க் இருக்கிறாரு. ஐடியா டேங்க்னா கொட்டிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அணை போட்டு தடுத்துக்கிட்டே இருக்கணும். தடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது கரை புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது யாருன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எங்கள் ஐடியா டேங்க் யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? சக்திவேல். சக்திவேலுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லோரும் ஒரு பெரிய பலத்தை கரகோஷம் கொடுக்கலாம். அடுத்தது என்னோட கோர் டீமில் 2வது ஆள் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் திங்கர். ஸ்ட்ரைட் லைன் போடணும்னா ஸ்ட்ரைட் லைன் தான்யா போடணும், நீ கவுலாம் போட முடியாது அப்படிம்பார். அது யாருன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அருள். ஒரு பெரிய கைத்தட்டல் போடுங்க. தேங்க்யூ அருள். எங்கள் டீமில் ஒரு எனர்ஜி பூஸ்டர் உண்டு, பெரிய எனர்ஜி பூஸ்டர். நீங்கள் என்ன சொல்லுங்கள் அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். செஞ்சிடலான்னே அப்படிம்பார். செஞ்சிடலான்னா அதுக்கு நிறைய மீனிங் உண்டு. ஆனால் செஞ்சிடலான்னேம்பார், ஆனால் களத்திலே நிற்பார். பெரிய எனர்ஜி பூஸ்டர். யாராவது தெரியுமா யாருன்னு? பார்த்ததுலேருந்து அவரை பார்க்கும்போதே எங்களுக்கு அந்த எனர்ஜி பற்றிக்கிச்சு. யாருன்னு ஏதாவது கெனி கேஸ்? விஜயவேல். பெரிய கைத்தட்டல் கொடுங்க விஜயவேலுக்கு. அதுக்கு அடுத்தது எங்களோட எக்ஸிக்யூஷன் டீமில் வந்து ஒருத்தர் அல்லும் பகலும், அதாவது நம்ம எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரி தயங்காமல் ஃபோன் எடுத்துகிட்டு விடிய விடிய வேலை செய்யக்கூடிய ஆள். யாருன்னு ஏதாவது தெரியுமா? எனி கேஸ்? Prem Shankar. I think Prem Shankar is working in assistant professor in our department. He is going to be one of the good assets for this institution. Remember, I think we guys probably will come back, be here, and he will support us. And lot of team work together to keep this event great successful. Lot of volunteers, lot of sponsors. I thank all the volunteers. I thank all the sponsors. In fact, the current year students, there are a couple of guys, I can name them, Anbu Chelvan, Gautam. Whenever I'm sending in a message, I get a very good reply and quick response. Thank you guys. எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி.